ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பெற்றவர்கள் பேச்சை கேட்காமல் அதிபுத்திசாலியாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களா? அப்படி இருப்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கான வீடியோ. ஒரு உதாரணமாக ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை மேய்த்து கொண்டு வந்தவன் மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தான். புல்வெளி சுற்றி வேலி போட்டிருந்தன. அதன் அருகே ஓர் ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது. வேலிக்கு வெளிப்பக்கம் இருந்த ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டே இருந்தது. பின்பு அந்த ஓநாய் வேலிக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது. அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, "உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டது. ஓநாயும், "நண்பா, நண்பா, இங்கு லேசான இளம் புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். இளம்புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அதை தின்று ஜில்லென்று தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அந்த யோகம் கிடைத்திருக்கிறது. எனக்கு அது கிடைக்கவில்லை" என்று வருத்தத்துடன் கூறியது. உடனே ஆட்டுக்குட்டி, "அப்படியா? நீ புல்லு சாப்பிடுவியா? நீ மாமிசத்தை தானே சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே" என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி. உடனே ஓநாய்க்கு கோபம் வந்தது. "அடச்சே, அதெல்லாம் சுத்த பொய். நீ நம்பாத. உன் அம்மாவும் அப்பாவும் என்னை பற்றி உன்னிடம் சொன்னது எல்லாம் பொய். சரி, நீ நான் சொல்வதை நம்பினால் நம்பு, இல்லை என்றால் இரு. நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இளம்புல் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன். நாம் 2 பேரும் போய் அதை சாப்பிட்டுவிட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சுற்றலாம் வா" என்று சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டி வேலி இடுக்கின் வழியாக நுழைந்து ஓநாயின் பக்கம் வருவதற்காக பேசிக்கொண்டிருந்தது. உடனே ஓநாய் பேசினபடியே ஆட்டுக்குட்டியும் வேலியை தாண்டி ஓநாயிடம் வந்து சேர்ந்தது. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. சரி, அதையெல்லாம் விடுங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தானாக தெரியவில்லை. அது போகட்டும், பரவாயில்லை. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும், கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். அனுபவம் நிறைந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தால் மதிப்பு வாய்ந்த தன் உயிரை இழந்திருக்காது அல்லவா?